வெல்கம் டு சர்வீஸ் குக்கரி. இன்றைய நாள் இனிதே அமை. இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி களியும் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் ரைஸ் இல்லாமல் நான் நொய் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து ரைஸில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 1.5 கப் ராகி பவுடர் எடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கலாம். அரிசியை விட ராகி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து குழையும். ராகிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த அரிசிக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ராகியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை சேர்த்து நல்லா கலந்து விடும் போது கட்டி முட்டி இல்லாமல் கலக்கணும். ராகி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். தண்ணியில் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வெந்துச்சுன்றதுக்கான பக்குவம். ஒரு பவுலில் எண்ணெயோ அல்லது கீயோ நீங்கள் தடவிட்டு இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ராகி களி ரெடி. கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். குக்கரில் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பொடி கருவேப்பிலை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காவும் நான் போட போகிறேன். கொஞ்சம் கருணக்கிழங்கு வெந்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு மொச்சப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நாங்கள் எப்போவுமே குழம்புக்கு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கொடுத்துட்டேன். காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க கருவாடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.